ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வாழ்வாதார இயக்கம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு வந்துருச்சு 2026. இது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது என்ன தகுதிகள், பெண்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம், இதனுடைய லாஸ்ட் டேட் என்ன, உங்கள் சொந்த ஊர்லேயே வேலைவாய்ப்பு, அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் tndistrict.nic.in. இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் அவங்களோட மாவட்ட வாரியாக இணையதளம். இங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஈச் மாவட்டத்துக்கான செப்பரேட் எல்லா மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்பு இங்க அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களோட மாவட்டம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணி நீங்க இந்த மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்பு என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விருதுநகர் செலக்ட் பண்ணலாம். விருதுநகர் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்க நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோட்டீஸ்ல ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே போனீங்கன்னா அந்த மாவட்டத்தில் என்ன வேலை வாய்ப்பு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கான வெப்சைட்டு. இங்கே நோட்டீஸு கிளிக் பண்ணி இங்கே ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வேலை வாய்ப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த பிளாக் கோஆர்டினேட்டர் பொசிஷன் அண்டர் த தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லிவல்வுட் மிஷன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வியூன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான செய்தி அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான செய்தி. விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 11 மாவட்டங்களில் காலியாக உள்ள 23 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடம் பூர்த்தி செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியிடமானது எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் நிரப்பப்படும் சொல்றாங்க. உங்களுக்கு 2 இன்டர்வியூ இருக்கும். ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம், அது வந்து நேர்முகம் இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பதவிக்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பட்டப்படிப்புல தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸில் குறைந்தபட்சம் வந்து 3 மாதம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். நீங்கள் வந்து 30 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். அப்புறம் தமிழக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் SHG, PLF போன்றவற்றில் குறைந்தது 5 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆஃபீஸ் வட்டத்துக்குள்ளவே தான் நீங்கள் வசிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். அப்புறம் உங்களோட சிறந்த நன்னடத்தையே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்டம், புதுவாழ்வு திட்டம், IFAD திட்டம் போன்றவற்றின் கீழ் பணிபுரிந்து நிரந்தர பணி நீக்கம் இல்லை தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆல்ரெடி இந்த ஸ்கீம்லாம் வேலை பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர்.nic.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க எதெல்லாம் இது கூட அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதி, பணிபுரிந்த அனுபவம், அப்புறம் கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், இந்த ஜெராக்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷன் கூட வச்சு நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க கொடுக்கணும். இது வந்து லாஸ்ட் டேட் வந்து 16/2/2026 5:45 அந்த மணிக்குள்ள தான் நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். திரும்ப நீங்க இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லயே வந்தீங்கன்னா இங்க கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விண்ணப்ப படிவம் இதுதான். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் அந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இங்க உங்களோட போட்டோ ஒட்டிடுங்க. அப்புறம் விண்ணப்பிக்கப்படும் பதவியினோட விவரம், நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை எழுதுறீங்க. இங்க பார்த்தீங்கன்னா மாவட்டத்தின் பெயர், உங்களோட மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கு நீங்க இந்த போஸ்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த மாவட்டத்தோட பெயர், அப்புறம் உங்களோட வட்டாரத்தின் பெயர், உங்களோட வட்டம் என்னன்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெரி பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. உங்களோட பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, பாலினம், மதம், உங்களோட ஜாதி எதுன்னு சொல்லி இங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எந்த நிறுவனத்துல படிச்சீங்க, உங்களோட மதிப்பெண் என்ன, உங்களோட ஆண்டு மாதம் நீங்க எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த டீடைல்ஸ், இங்க நீங்க என்னென்ன கல்வி தகுதியெல்லாம் ஆட் பண்றீங்களோ அதுக்கான சர்டிபிகேட்டும் இந்த அப்ளிகேஷன் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்றாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் தொழில்நுட்ப தகுதி ஏதாவது இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. கீழே கணினி தகுதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. கணினியில உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், அதுக்கு நீங்க எந்த நிறுவனத்துல படிச்சீங்க, என்ன தரம், என்ன மாதம் மற்றும் ஆண்டு நீங்க படிச்சீங்கன்னு சொல்லி இங்க எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்
பணி அனுபவம், பணியின் பெயர், பணியாற்றிய இடம், ஒன்றியமா இல்லை மாவட்டமா, பணி குறித்த விவரங்கள், அப்புறம் பணியாற்றிய காலம், எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்கன்னு சொல்லி இங்கே மொத்தத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த மொழிகள், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்னு சொல்லி இங்கே ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்புக்கான முகவரி, உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸை இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மகளிர் தலைவராக கொண்ட குடும்பங்கள், கணவனால் கைவிடப்பட்ட மகளிர், மகளிர் மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, அவங்க டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. சிறப்பாக பணிபுரிந்தவங்கன்னா சர்டிஃபிகேட், நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் நல்லா வேலை பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களோட ஓட்டர் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அந்த நம்பர் இல்லை எல்எல்ஆர் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பர் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கையெழுத்து போட்டு இங்கே எந்த டேட் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த டேட்டை போட்டு இது கூட எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் அவங்க கேட்டிருக்காங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டும் இது கூட வச்சு அவங்க விருதுநகரில் ஒரு அட்ரஸ் இந்த 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 செய்தியில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க விருதுநகர் அட்ரஸ். அந்த அட்ரஸுக்கு நீங்கள் 16/2/2026 அந்த டேட்டுக்குள்ளே இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா விருதுநகருக்கான. இப்போ நம்ம வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு சேம் வேகன்சி அவங்க விட்டுருக்காங்களான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா இதே போஸ்ட்டுக்கு அவங்க விட்டுருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நாமக்கல் மாவட்டத்தை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நாமக்கல் மாவட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே திரும்ப இங்கே நோட்டீஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்டீஸில் கீழே ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல் மாவட்டத்துக்கும் சேம் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபார் வேகன்சி இன் தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் பிளாக் கோஆர்டினேட்டர் 18 போஸ்ட் 18 வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நியூஸ் என்னன்னு சொல்லி நம்ம இங்கே வியூ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நாமக்கலுக்கான நியூஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு நாமக்கல் மாவட்டம் சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணி விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த பகுதிக்கு நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸில் குறைந்தபட்சம் 3 மாத சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 30 வயதுக்கு உள்ளவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சுய உதவிக்குழு இல்லை இது போன்ற திட்டங்கள் பணியாற்றிய அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அதுக்கான தகுதிகள். இதனுடைய லாஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16/2/2026 அந்த டேட் தான் லாஸ்ட் டேட். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கும் சேம் நியூஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சேம் தான். இந்த மாவட்டத்தோட பெயர் மட்டும் நீங்கள் மாற்றி நாமக்கல்ல இருந்தீங்கன்னா நாமக்கல்னு சொல்லி கொடுத்து இதே அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணி நாமக்கல்லில் எந்த அட்ரஸில் அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அவங்க அதை செக் பண்ணிவிட்டு உங்களை இன்டர்வியூக்கு கூடுவாங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஜாக நடக்கும். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு நேர்முக தேர்வு இருக்கும். உங்கள் 2 எக்ஸாம்லையும் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாவட்டம் வாரியாக எல்லா மாவட்டத்துக்கும் தனித்தனி வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணி உங்கள் மாவட்டத்துக்கு ஏதாவது நோட்டீஸில் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மதுரையில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சேம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் பிளாக் மிஷின் மேனேஜ்மெண்ட் அதுக்கான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வியூ கிளிக் பண்ணாலே அதுக்கான அவங்களுக்கு செய்தி என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான விளம்பர செய்தி தான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மதுரை மாவட்டம் 4/5/2026 விளம்பர செய்தி. மதுரை மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் வட்டார இயக்க மேலாண்மை அலகில் ஒப்பந்தம் அடிப்படையில் வெளிக்கொணர்வு வட்டார ஒருங்கிணைப்பாளர் அவுட் சோர்சிங் பிளாக் கோஆர்டினேட்டர் ஆன் கான்ட்ராக்ட் பணியிடத்திற்கு கீழ்கண்ட
கீழ்கண்ட தகுதியுடன் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த காலி பணியிடங்கள் வந்து 15 வேகன்சி இருக்குன்னு சொல்றாங்க. எஜுகேஷன் வந்து நீங்க மினிமம் 3 months சர்டிபிகேட் MS ஆஃபீஸ்ல வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அப்புறம் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல நீங்க வந்து கிராஜுவேட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஏஜ் வந்து 30 பிலோ 30 இருக்கணும்னு சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 5 years இந்த SHG இல்ல PLFல வேலை செஞ்ச அனுபவம் இருக்கணும்னு சொல்றாங்க. ரெசிடென்சி இன் சேம் பிளாக், இந்த மதுரை மாவட்டத்துக்குள்ளதான் நீங்க வசிக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க 2-wheeler லைசன்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் உங்களோட ட்ராக் குட் ரெக்கார்டு இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த மதுரை மாவட்டத்துக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க. இந்த அட்ரஸ்ல உங்களோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 16/2/2026 தான் லாஸ்ட் டேட். இதுக்கப்புறம் வர விண்ணப்பத்தை அவங்க ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மதுரை மாவட்டத்துக்கான நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. அப்புறம் வேகன்சி டீடைல்ஸ், நம்ம வேகன்சி டீடைல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வேகன்சி இருக்கு இதுக்கு அவங்க அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மதுரையில் என்னென்ன வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வெளிக்கொணர்வு வட்டார ஒருங்கிணைப்பாளர் காலி பணியிடங்கள் நிரப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வட்டாரத்தின் பெயர் அலங்காநல்லூரில் ஒரு வேகன்சி, செல்லம்பட்டியில் 1, கள்ளக்குடியில் 1, கொட்டம்பட்டியில் 1, மதுரை கிழக்கில் 1 வேகன்சி, மதுரை மேற்கில் 2 வேகன்சி, மேலூரில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் ஊர் இதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கான வேகன்சி இங்கே இருக்குது. அந்த ஊருக்கான வேகன்சி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் இவங்க இங்கே கொடுத்துட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அப்ளிகேஷன் தான். மாவட்டத்தோட பெயர் மட்டும் நீங்கள் மாற்றணும். அப்புறம் வட்டாரத்தின் பெயர், நீங்கள் எந்த வட்டத்தில் இருக்கீங்களோ அந்த வட்டாரத்தின் பெயரை எழுதி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ நம்ம தமிழக வாழ்வாதார இயக்கத்தில் வேலைவாய்ப்பு என்னென்ன எந்தெந்த மாவட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.